சார் வணக்கம். வணக்கம் சார். ரவிசங்கர் சார், ஆக்டர் ரவிசங்கர் சார்னா தமிழ்நாட்டுக்கு எல்லாருக்குமே தெரியும். நீங்க ஜெய் பீம்ல ஒரு ஃபேமஸான ஒரு அற்புதமான ஒரு கேரக்டர் பண்ணி தமிழ் மக்களுடைய மனசுல இடம் பிடிச்சிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். சரி, இப்ப நம்ம ஓப்பனிங்ல இருந்து வருவோம். சார், நீங்க சினிமாவுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? 20 வருஷம் ஆச்சு சார். 20 வருஷம் ஆச்சு. ஏன்னா சினிமான்னா போராடணும். 20 பேர்கள் பார்க்காம எல்லாரையும் நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர்ல இருந்து எல்லாரையும் பார்த்தா தான் வாய்ப்பு கொடுப்பாங்க, இல்லைன்னா கொடுக்க மாட்டானுங்க. அதானே, நான் கிட்டத்தட்ட 20 வருஷமா பாக்குறேன். நீங்க ஒரு இடத்துல கூட உட்கார்ந்து நான் பார்த்ததே இல்லை. சரி, ஆமா, என்ன தெரியுமா சார் உங்களுக்கு? பாத்துக்க சார், யூடியூப்ல எல்லாம். என்ன பேர்ல பாத்துருக்கீங்க? கூல் மாமா. கூல் மாமா பாப்பீங்களா? ஆமா சார். கூல் மாமா சி. நீங்க வேற எதுவும் போட்டுறாதீங்க. ஏன்னா இப்ப மாதிரி COOL MAMA கூல் மாமா. ஓகே சார், நம்ம சேனல்ல பாருங்க, நல்ல நல்ல வீடியோ எல்லாம் போட்டிருக்கேன். சரி, அதுக்கு முன்னாடி இன்னும் சில கேள்வி உங்கள்ட்ட கேட்கறேன். ஜெய் பீம் படத்துல நடிக்க வாய்ப்பு உங்களுக்கு எப்படி சார் வந்துச்சு? கூப்பிட்டாங்க சார். கூப்பிட்டு இந்த இப்படி பண்ணணும்னாரு. சூர்யா சார் வந்துட்டு அப்படியே நீங்க இதை மட்டும் பண்ணுங்க போதும்னாரு. அவர் சூர்யா சார் சொன்ன மாதிரியே பண்ணேன், அவ்வளவுதான். இப்ப ஜெய் பீம்ல சூர்யா சார் உங்களுக்கு நல்ல நட்பு இருந்துச்சா? நல்லா அவர் சாரா சொல்லி கொடுப்பாரு, அவ்வளவுதான். சூர்யா சாரே உங்களுக்கு சொல்லி கொடுப்பாரா? சூப்பர் சார், சூப்பர் சார். இப்ப திரும்ப அதுக்கப்புறம் சூர்யா சார் உங்ககிட்ட கான்டாக்ட்ல இருக்காரா? இல்ல சார், அதுக்கப்புறம் அவர் கூட நடிக்கிற வாய்ப்பு கிடைக்கல. வாய்ப்பு என்ன கிடைக்கல? அதுக்கப்புறம் வேற வேற படங்கள் போயிட்டு. வேற எந்த பெரிய ஹீரோக்கள் கூட நீங்க நடிச்சிருக்கீங்க? விஜய் சார் படம் பீஸ்ட்ல ஒரு 60 நாள் இருந்தேன். ஆமா, பீஸ்ட்ல கூட நீங்க நடிச்சிருக்கீங்க. ஒரு சீன் ஒன்றும் வந்துச்சு. அது மாதிரி வேற 2-3 படம் ஆர்டிஸ்ட் படம், இந்த ஹரிஷ் கல்யாண் சார் படம் இப்ப போயிட்டு இருக்கு. சூப்பர் சூப்பர் சார். ஆமா, வேற 2-3 ஆர்டிஸ்ட் படம் போயிட்டு இருக்கு. இப்ப கார்த்திக் சார் படம் சொல்லியிருக்காங்க இந்த மாசம் ஷூட் போற மாதிரி இருக்கு. போயிட்டு இருக்கு சார். ஆமா, ஜெய் பீம் படம் ரிலீஸ் ஆகி நீங்க படம் ரிலீஸ் ஆகி வெளியே போகும்போது உங்களை எல்லாரும் பார்த்து செல்ஃபி எடுக்கிறது அந்த மாதிரி ஏதாவது சொன்னாங்களா? இருக்கத்தானே சார் சொல்லியும். ஆக்டிங்னா இருக்கத்தானே செய்யும். செலிபிரிட்டி எல்லாம் வருவாங்க, போட்டோ எடுப்பாங்க. லேடிஸ் எல்லாம் உங்ககிட்ட போட்டோ எடுத்தாங்களா? இல்ல சொல்றேன், நீங்க உணர்ச்சி வசப்படுறீங்க, கண்டிப்பா போட்டோ எடுத்திருப்பாங்க. சார், நான் மெசேஜ் பண்ணுவேன், அவங்க வருவாங்க சார். ஆமா சார், மெசேஜ் பண்ணுவேன். மசாஜா? மசாஜ் இல்ல சார், மெசேஜ் சார். லேடிஸ்க்கு மெசேஜ் சொல்லுவீங்க, அதனால வருவாங்களா? மாட்டிட்டீங்க போல இருக்கே. ஐயோ, இல்ல நீங்க நடிகர் தானா? இல்ல நடிகர் தான். உங்க மாதிரியே ஒரு யூடியூப்ல ஒரு சாமியாரை பார்த்தேன் சார். சாமியாரை பார்த்தீங்க? இல்ல, இடையில நீங்க கோயில்ல அருள்வாக்கு சொல்ற மாதிரி பண்ணீங்களா? இல்ல சார். இல்ல, அருள்வாக்கு சொல்ற மாதிரி நடிச்சீங்களா? அது நான் நடிச்சிருக்கேன் சார், நிறைய நடிச்சிருக்கேன் சார். அதுதான் பாருங்க, ஏற்கனவே ஒரு சாமியாரின் செக்ஸி லீலைகள் சொல்லி உங்க போட்டோ போட்டிருந்தாங்க. ஆமா, சாமியாரின் செக்ஸி லீலைகள் சொல்லி உங்க போட்டோ போட்டு சிசிஎல் போட்டோ எல்லாம் போட்டிருந்தாங்க. கரெக்டா பாத்தீங்களா சார்? அதான் எனக்கு ரவிசங்கர் சார் படம் மட்டும் தான் நடிப்பாரு, இந்த மாதிரி வேலை இல்லாம பண்றாரு அப்படின்னு எனக்கு ஒரு டவுட்டா இருந்துச்சு. என்ன சார், உண்மையா சார்? அது மாட்டி விட்டீங்க போல இருக்கு. நான் மாட்டி விடல, யூடியூப்ல போட்டிருந்தாங்க. யூடியூப்ல போட்டாங்களா? ஆமா, கரெக்டா பாத்தீங்களா? கரெக்டா உங்க பேச சார் இருந்துச்சு, சாமியாரின் செக்ஸி லீலைகள் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. உங்க போட்டோ இருந்துச்சு, சின்ன சின்ன பொண்ணுங்க போட்டோ இருந்துச்சு. அதான் நீங்க நடிக்கிறத விட சைட்ல இந்த சொல்ற மாதிரி ஏதாவது தப்பெல்லாம் பண்றது இல்ல சார். பண்றது இல்லையா? ஓகே, இந்த மாதிரி பண்ணலாமா சார்? இதான் என்ன சார் தப்பு இருக்கு? உங்களுக்கு அருள்வாக்கு சொல்ற மாதிரி ஏதாவது கேட்டா வீடியோ சொல்லிட்டு போங்க சார். உங்க பக்கத்துல பொண்ணுங்க அதிகமா இருக்காங்களே, என்ன சார் காரணம்? நானு மசாஜ் பண்ணுவேன், மெசேஜ் பண்ணுவேன், வர்றேங்க சார். ஓ, மசாஜ் பண்றீங்களா? ஆமா சார், மெசேஜ். அது ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன் ரோல் ஆகுது? ஏன் பதட்டமா அது உங்களுக்கு? இல்ல சார், தங்கி இல்ல, ஆரம்பத்துல மசாஜ் சொன்னீங்களே, எதுவும் மசாஜ் சென்டர்ல வேலை பார்த்தீங்களா? தங்கி சிலிப்பாய் வந்திருக்கு சார். சிலிப்பா கூடாது சார், எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க, மாட்டிக்குவோம் பாத்துங்க. அதனால ஒரு வார்த்தை சொன்னாலும் அதை கரெக்டா சொல்லணும், புரியுதுங்களா? நான் பாட்டு எடுத்து அப்படியே கட் பண்ணாம இதுல போட்டுருவேன், அப்ப மொத்த பேரும் பார்த்தீங்கன்னா மானம் கெடுத்துரும் போல. சரி, ஓகே சார், நீங்க கேட்க கூடாது, இருந்தாலும் கேட்கிறேன். மலையாள படத்துல எதுவும் நடிச்சிருக்கீங்களா? நான் இல்ல சார், ஏன் சார்? ஏன் ஐயா? சார், உங்களை மாதிரியே சார். உங்க உருவம் தான் கூட ஒரு 5-6 பொண்ணு அப்படியே கட்டி பிடிச்சிட்டு இருக்க மாதிரியே படம் போட்டிருந்தாங்க.
ஜெய்பீம் நடிகரின் சுயரூபம், ஜெய்பீம் நடிகரின் சுயரூபம் போட்டிருந்தாங்க. பக்கத்துல உங்க போட்டா அந்த பொண்ணுகளா இருக்க மாதிரி தடவுற மாதிரி ஒரு போட்டா போட்டிருந்தாங்க. எனக்கு ரவிசங்கர் சார் இப்படி அப்படின்னு ஆச்சரியப்பட்டேன். அதான் உங்கள்ட்ட கேட்க கூடாத இருந்தா கேட்கிறேன். நம்ம பேரை கெடுக்கணும்னு எவனோ பண்றான் போல இருக்கு. ஏன் பண்ணிட்டு இருக்காங்க? ஆமா சார். சரி ஓகே சார். இல்ல அது இல்லாம வந்து சரி ஓகே சார். இப்ப சமீபமா ஒரு நடிகையோட நீங்க சுத்துறதா மகாபலிபுரம் அந்த மாதிரி அப்படிலாம் இல்ல சார், அப்படிலாம் இல்ல சார், நான் இல்ல சார். அது இல்ல வேற சார், யாராவது பேப்பர்ல போட்டுருக்காங்களே. பேப்பர்ல வர போட்டாங்க. ஆமா சார், பேப்பர்ல போட்டுருக்காங்க, போட்டோவோட போட்டுருக்காங்க. அதை ஏன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது கரெக்டா எல்லா ப்ரூஃப் இருக்கு சார். இல்ல சார், அது டிஏ வச்சுக்கோங்க. டிஏ வச்சுங்க. ஆமா என்ன சார் ஆகும்னா எதுக்கு எடுத்தாலும் எதையோ ஒன்று ஏஏ டி சொல்லி போயிட்டீங்க. ஆமா, ஏஏ டிஏ இருந்தா என்ன சார்? கரண்ட்ல இப்போ ஓகே சார், அதை விட்டுருவோம். உங்க பர்சனல் நான் உள்ள வர விரும்பல. ஏன்னா அது உங்களோட விருப்பம். சரி இப்ப எந்த படத்தை நீங்க எதிர்பார்க்கலாம்? பெரிய படங்கள் பெரிய படங்கள் 2-3 படம் போயிட்டு இருக்கு சார். ஷூட்டிங்ல இருக்கு, வரும்போதான் சார் தெரியும். கண்டிப்பா. ரஜினி படத்துல ஏதோ நடிக்கிற மாதிரி ஏதோ தகவல் கசிஞ்சிச்சு, உண்மையா? இல்ல சார், கூப்பிட்டுருக்காங்க, இன்னும் ஷூட் போகல சார். ஓகே. வருங்காலத்துல அதாவது அரசியல்ல வர மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா சார்? இல்ல சார், அதெல்லாம் நமக்கு தெரியாது சார். ஒன்லி உங்களுக்கு தெரிஞ்சது சாமியார். ஆமா சார், இதே மாதிரி சாமியார்களை பாத்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்துல நீங்க மாமியார் வீட்டுக்கு போக வேண்டியதா இருக்கு, பாத்துக்கங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். நம்ம மீண்டும் இன்னொரு பேட்டில சந்திப்போம். ஓகே சார், தேங்க்யூ. எப்படியா போயிட்டு நல்லா மடக்கு பண்ணி ஜாலியா என்ஜாய் பண்ண முடியலாம். இந்த மச்சாக் மீட்டர் விட மாட்டேங்க போல இருக்கு. எப்படியானாலும் ட்ரெண்டிங் ஆனா சரிதான்.